ஹே காய்ஸ், வெல்கம் டு மணி அடிச்சா சோறு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா நண்டு குழம்பு. நண்டு குழம்பு இந்த கோல்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா வெயில் மழை மாறி மாறி வருது. எல்லாருக்குமே நிறைய இடத்துல கோல்டு அதெல்லாம் வருது. இந்த நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த கோல்டுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் யூஸ்வலாக நண்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஃப்ரை மட்டும் தான் பண்ணுவாங்க. இந்த நண்டு குழம்பு அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தோட இந்த நண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா பட்டையை கலப்போம், பட்டாசா இருக்கும். இந்த நண்டு குழம்பு எப்படி ஈஸியாக செய்யலாம், அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம் வாங்க. இந்த நண்டு குழம்பு செய்ய நான் 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 வெங்காயம் அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். 5 தக்காளி, 3 தக்காளி பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். 2 தக்காளி அப்படி அரைக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இந்த மசாலாக்கு தேவையான 3 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை, சிறிதளவு இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். ஒரு 5 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 துண்டு, 2 பத்த தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடிசா. குழம்பு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு. இவ்வளவுதான் இந்த நண்டு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள். இப்ப எப்படி செய்யலாம் பார்த்துலாம் வாங்க. இப்போ வெங்காயம் 2 வெங்காயம், 2 தக்காளி, அதுக்கப்புறம் 2 பத்த தேங்காய் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம். இது நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா, இஞ்சி பூண்டு, 3 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு இதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வந்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. அந்த திப்பி இல்லாமல் அரைக்கணும். நல்லா அரைச்சாச்சு. இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ இந்த நண்டு குழம்பு செய்ய ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெய் நல்லா காயணும். இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் எல்லாமே போட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். இந்த கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி பிரியாணி அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 75 to 80% வதங்கணும். நல்லா வதங்கினாதான் இந்த கிரேவி நல்லா இருக்கும். அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியும் சரி, அந்த குழம்புல நல்லா இருக்கும். ஏன்னா வெங்காயத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த ஸ்வீட்னஸ் போகணும். இந்த மாதிரி கிரேவிலாம் வைக்கும்போது அந்த ஸ்வீட்னஸ் போச்சுன்னா நல்லா இருக்கும். அதனால நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாருங்க எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஃபர்ஸ்ட் நான் அடுப்பை சிம்ல வச்சிடுறேன். சிம்ல வச்சுட்டு எடுத்து வச்சிருக்க 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஜென்டலா ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும். அவ்வளோதான். லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்றா சேர்ந்து வதங்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கி தக்காளி அந்த பழம் வேகணும். நல்லா வெந்து வரும்போது மற்ற மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். குக்கிங் ரொம்ப 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 ஈஸி தாங்க. என்ன அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்கும். அந்த தன்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம குக்கிங் செய்யறது ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட், எப்பயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அந்த பூண்டோட தன்மை என்னன்னா ஒட்டும், அந்த பாத்திரத்தில் ஒட்டும். அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒட்ட ஆரம்பிக்கும், அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் என்னன்னா அது நல்லா வதங்கிச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும். அதே ஒரு மிளகாத்தூள் போட்ட உடனே எப்பயுமே குழம்பு மூடி வைக்கிறாங்கன்னா, மூடி வைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழம்புல இருந்து அந்த பச்சை வாசனை போகாது மிளகாத்தூள். அதனால தான் எப்பயுமே மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றோடனே நல்லா மூடி வச்சிருவாங்க. ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கான தன்மை தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கும் சமையல் செய்யறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நல்லா இது வதங்கட்டும். வதங்கினோடனே அந்த ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்க இந்த அளவு வதங்கினோடனே இன்னமும் அடுப்பு சிம்ல தான் இருக்கு. எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன். சப்போஸ் உங்களுக்கு பிளெயின் மிளகாத்தூள் போடுறீங்கன்னா பிளெயின் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பிளெயின் மிளகாத்தூள் தனியாத்தூள் சேர்த்து போட்டுக்கலாம்.
நம்ம வீட்டில் எப்பயுமே குழம்பு மிளகாய் தூள் அரைச்சி வைக்கிறதுனால இதுக்கெல்லாம் குழம்பு மிளகாய் தூள் போட்டால் தான் நல்லா இருக்கும். அதனால தான் நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை போட்டு நல்லா வதங்கி இதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம வந்து நண்டை போட்டுடலாம். இப்போ எப்படின்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலா ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா இன்னும் நம்ம அரைச்சி வேற வச்சிருக்கோம். அதனால தான் இதில் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் லைட்டாக ஒன்றும் இல்லை கொஞ்சோண்டு தண்ணியை தெளிச்சு விட்டுக்கிறேன். இதில் அப்படியே கொதிச்சு இது கொஞ்சம் வெந்து அப்படியே அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த திரிய ஆரம்பிக்கும் போது பிரிஞ்சு வரும்போது நம்ம நண்டை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஒரு 20 துண்டு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது என்ன அப்படின்னா பைல்ஸ் பேஷண்ட்லாம் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக உங்கள் சமையல் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. பைல்ஸ் இருக்கவங்களுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப 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 நல்லது. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட எல்லா சமையலையும் பெரிய வெங்காயம் அவாய்ட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ பாருங்க அப்படியே மசாலாலேருந்து எண்ணெய் தனியாக வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க நண்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய கொடுக்கலாம் 2 கூட உடைச்சு போட்டுக்கிறேன். இப்போ இதை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு பார்க்க மசாலா கம்மியாக இருக்க மாதிரி தெரியலாம். ஆனால் நம்ம இன்னும் மசாலா ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த அரைச்சி வச்சிருக்க மசாலா இருக்குல்ல, அது எல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டா இப்போ பார்த்தீங்கன்னா நண்டுலேருந்தே கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நல்லா தண்ணி வர ஆரம்பிக்கும். நண்டு எறா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தண்ணி விடும். அதனால் வந்து நீங்கள் இப்போதைக்கு தண்ணி ஊற்றாதீங்க. மசாலா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு 30 செகண்ட்ஸ் விடலாம். அதுக்கப்புறம் அந்த மசாலா அரைச்ச மசாலாவை எடுத்து ஊற்றிடலாம். பாருங்க, ஒரு 25லேருந்து 30 செகண்ட் தான் ஆச்சு. நான் அரைச்சி வச்சிருக்க மசாலா ஊற்றிட்டேன். மசாலா ஊற்றி அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இதில் மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன். அதில் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். நம்ம வேணும்னா உப்பை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்க, இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. நம்ம ஊற்றின தண்ணி விட அதிகமாகவே வந்திருக்கு. நண்டும் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது உப்பு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது, உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரம் செக் பண்ணுறோம். காரம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. காரம் அந்த மிளகுத்தூள் காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அவ்வளோதான், 1/4 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் இதுக்கப்புறம் சிம்மில் வச்சு விட்டுடணும். அந்த 15 நிமிஷம் சிம்மில் வச்சு விடும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்லோ ஃப்ளேமில் ஏறும்போது கிரேவி வந்து ரொம்ப கம்மியாகாது. அட் த சேம் டைம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். நண்டும் நல்லா வேகும். அந்த நண்டுலேருந்து சாறு இன்னும் நல்லா வெளியே வந்து அந்த குழம்புக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால்தான் அந்த 15 நிமிஷம் சிம்மில் வைக்கணும்னு சொல்கிறேன். சிம்மில் வச்சாச்சு. இப்போ நான் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. அப்படியே எனக்கு ரூம் வரைக்கும் வாசனை வருது. பாருங்க இப்போ குழம்பு எந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்கா வாசனை பட்டையை கலப்புது. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அப்படியே தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அப்படியே இந்த கொத்தமல்லியை போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்றேன் வாங்க. ஸோ என் ஸ்டைலில் நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிடலாம் வாங்க. நல்லா சூடான சாதத்துலப்பா வாசனை எனக்கு அப்படியே அந்த வாசனை பயங்கரமா வருது. அந்த நண்டோட ஃப்ளேவர் ஃபுல்லா குழம்புல அந்த 15 நிமிஷம் நான் வச்சிருந்தோம்ல, இந்த 15 மினிட்ஸ் வச்சதுல அந்த பைட் உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் அந்த நண்டோட ஜூஸ் தான் இறங்குது. நண்டோட ஜூஸ் ஃபுல்லா ரைஸ்ல இறங்கி அந்த மிளகு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எல்லாத்தோட காரம் இறங்கி பா. இப்ப நண்டை டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே அந்த நண்டுல மசாலா இறங்கி இருக்கு. யூஸ்வலா நண்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா இறங்காம ரொம்ப பிளைனா இருக்கும். இது நல்லா அந்த 15 நிமிஷம் நம்ம சிம்ல வச்சு கொதிக்க விட்டோம்ல, அதுல அந்த நண்டுல ஃபுல்லா ஃபிளேவர் இறங்கிருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மணி ரிச்சாஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பை கைஸ்.